என் அன்பான வணக்கம். நான் உங்க ஹீலர் மணிமேகலை பேசுறேன். லைக் சப்ஸ்கிரைப் செய்து வாழ்த்துக்கள் மற்றும் கருத்துக்கள் தெரிவித்த என்னுடைய ஃப்ளவர் ஃபேமிலிக்கும் மற்றும் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃப்ளவர் ரெமடில ஃப்ளவர் நேம் வந்து பீச். இந்த கேரக்டர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது கேரக்டர் குறை சொல்ல மாட்டாங்க, தான் செய்யற வேலைகள்ல ஏதாச்சும் ஒரு குறை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பர்சன் வந்து ஒரு ஆபீஸ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்கள சுத்தி இருக்கிற அந்த எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும். என்னதான் பர்ஃபெக்ஷனா ஒர்க் பண்ணி கொடுத்தாலுமே அதுல வந்து ஏதோ ஒரு வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சின்ன எரர் கூட சொல்லாம இருக்க முடியாது. அது அவங்களோட ஒரு நேச்சர் ஆஃப் கேரக்டர். இதே பர்சன் ஃபேமிலியில இருந்தாங்க அப்படின்னா சொல்லி முடிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா எல்லா வேலையிலயுமே வந்து ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நேச்சுரலா இருக்கும். அவங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ கொடுக்கும். என்னதான் அவங்கள வேலையில வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது அவங்கள, அதே மாதிரி சந்தோஷப்படுத்தவும் முடியாது, அவங்க கிட்ட நல்ல பேரும் வாங்க முடியாது. சோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்களும் வீட்டுல இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து பீச்சோட ஃப்ளவர் கேரக்டர் அப்படிங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் வைஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க ஃப்ளவர் ரெமடி வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு கேஸ் டேக்கிங்கோட பார்க்கலாம். ஒரு அம்மா, ஒரு அப்பா, 2 பசங்க, ஒரு பொண்ணு பையன், 4 பேரும் வந்திருந்தாங்க. இதுல வந்து கிளைண்ட் வந்து அந்த அப்பா கேரக்டர். அவங்கதான் வந்து அந்த பீச்சுக்கான கேரக்டர் கிளைண்ட். அதுல பசங்க தான் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சாங்க. இந்த கேஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எப்பவுமே வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து பசங்களை பத்தியான கம்ப்ளைண்ட் வந்து அதிகமா வரும். இங்க வந்து பசங்க வந்து அப்பாவை பத்தியான கம்ப்ளைண்ட் வந்து வந்திருந்தாங்க. இங்க பசங்க தான் அதிகமா பேச ஆரம்பிச்சது. பொண்ணு வந்து ஸ்கூல் படிக்கிறாங்க +2, பையன் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போயிட்டு இருக்காங்க. 2 பேருமே வந்து இந்த ஜெனரேஷனுக்கான ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க கிட்ட இருந்தது. ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க கிட்ட இருந்தது. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் அப்பாவை பத்தியான கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, அப்பா வந்து ஆபீஸ்ல வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறாங்க, என்ன வேலை செஞ்சாலுமே அதை ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஆபீஸ் மாதிரியே வீட்லயுமே வந்து எங்களை அப்படி நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியா வந்து அவங்களோட பேச ஆரம்பிச்சாங்க. இதுல அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகுறது வந்து எங்க அம்மா தான் ஆகுறாங்க. நாங்க வந்து 2 பேரும் அதை ஜாலியா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நாங்க என்ன ஒரு வேலை செஞ்சாலுமே வந்து இல்ல அப்பா ஏதாச்சும் சொல்லுவாங்க, எரரோட சொல்லுவாங்க பாரு அப்படின்னு சொல்லி நாங்க ஜாலியா பேசிட்டு அதை வந்து நாங்க பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பட் அம்மா வந்து அதுல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. என்னதான் வேலை செஞ்சாலுமே வந்து சாப்பாடு செய்யறதா இருக்கட்டும், வீட்டை கிளீனா வச்சுக்கிறதா இருக்கட்டும், எது செஞ்சாலுமே வந்து ஏன் இப்படி இருக்குது, ஏன் சாப்பாடு என்ன டேஸ்டா இல்ல, ஏன் நீ சாமி ரூம சுத்தமா வச்சுக்கல, இப்படி ஏதாச்சும் ஒரு வேலையில குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க. அது என்ன ஆகுதுன்னா, அது அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஒரு அவங்கள வேலையை பொறுத்த வரைக்கும் அவங்களால சந்தோஷப்படுத்த முடியல. என்னதான் செஞ்சாலும் குறைதான் சொல்லுவாங்க அப்படின்றது இங்க 2 விஷயம் பாதிக்குது. ஒண்ணு, அந்த வேலையில வெறுப்பு வருது, அந்த குறை சொல்றவங்க வேலையை கொஞ்சம் வெறுப்பு வருது. சோ இந்த கேரக்டருக்கு நீங்க ஃப்ளவர் ரெமடி யாரு எடுக்கணும் அப்படின்னா அந்த அப்பா கேரக்டர் வந்து எடுக்கணும். இதுல அம்மாவும் எடுக்கணும், ஆனா இந்த கேரக்டர் அவங்களுக்கு வராது. இதனால அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு அவங்கள்ட்ட கேட்டு அதுக்கான ஃப்ளவர் ரெமடி எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்படி பேசிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா வந்து பேச ஆரம்பிச்சாங்க. நான் ஒரு வேலையை வந்து இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாதுன்னு நான் சொல்றேன், பிராக்டிகலா என்னவோ அது சொல்றேன், இது ஏன் வந்து கம்ப்ளைண்டா பாக்குறாங்க, இதையே என்ன தப்பா கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சீரியஸாவும் ஒரு எமோஷனலாவும் அவங்க கேட்டாங்க. அதுல வந்து அவங்க ஒரு விஷயம் என்ன புரிதல் இருந்தது அப்படின்னா, இதனால உங்க ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகுற மாதிரி இருக்கு. அது ஆபீஸ்லயா இருந்தாலும் சரி, ஃபேமிலியா இருந்தாலும் சரி, அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அது புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இங்க அதுல இருந்து வெளியில வரணும், மாறணும் அப்படின்ற கான்செப்ட்ல வந்து இந்த ஃப்ளவர் ரெமடி எடுக்கணும் அப்படின்றத வர்றாங்க. வரும்போது இங்க பசங்களுக்காக தான் அவங்க மாறணும் அப்படின்னு மெயினா நினைச்சு அவங்க அப்பா வர்றாங்க. இந்த பசங்களுக்கு இந்த மலர் மருத்துவத்தை பத்தி ஒரு அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு பசங்க தான் இங்க அழைச்சிட்டு வராங்க. சோ அவங்களுக்கு வந்து இந்த பீச் ஃப்ளவர் வந்து
கொடுக்கும் போது அவங்களுக்கான அந்த பாசிட்டிவான மைண்ட் என்ன ஆகும் அப்படின்னா எல்லாரையும் புரிஞ்சுக்குவாங்க, அதுக்கான டைம் கொடுப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு மனசு ரிலாக்ஸ் ஆகும், கூட இருக்கிறவங்களும் ஒரு அமைதியா அன்பான ஒரு ஒரு பாசிட்டிவான மைண்ட் ஸ்டேட்ல இருப்பாங்க. மனசு பத்தியான ஒரு கவிதை. குறை சொல்வதை விடுத்து குணம் பார்க்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கை முழுவதும் அன்பு மலரும். மனசை பத்திரமா பார்த்துக்கோங்க. நன்றி. மீண்டும் மீண்டும் சந்திப்போம். உங்க ஹீலர் மணிமேகலை.